பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த கூல் சுரேஷுக்கு நடிகர் சந்தானம் மாலை போட்டு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காரு. ஸ்டார்டிங்ல நல்லா கலகலப்பா விளையாடிட்டு வந்த கூல் சுரேஷ் பாதியில டவுன் ஆனாரு. மேலும் அடிக்கடி வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு, வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டே இருந்த கூல் சுரேஷ் பிக் பாஸ் வீட்டின் சுவரேறி குதித்து வெளியேற முயற்சி செய்தாரு. பிறகு அவரை கூப்பிட்டு கண்டித்த பிக் பாஸ் இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாரு. அது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியால வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த கூல் சுரேஷுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாலை பொன்னாடி போட்டு அவருக்கு வேற லெவல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து கூல் சுரேஷ் தனது நண்பரும் நடிகருமான சந்தானத்தை நேர்ல சந்திச்சிருக்காரு. அவருக்கு சந்தானம் மாலை போட்டு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காரு. அது தொடர்பான வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிக் பாஸ் ஜனனி சோகமா தெரிவிச்சிருக்காங்க. இலங்கை பெண்ணான ஜனனி பிக் பாஸ் சீசன் 6ல கண்டஸ்டன்டா கலந்து கொண்டதன் மூலம் ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனாங்க. அந்த ஷோல நல்லா விளையாடிட்டு வந்த அவங்க நடுவுல சில நெகட்டிவ் விமர்சனங்களை சந்திச்சாங்க. அதன் விளைவா நிகழ்ச்சி பாதியிலேயே வெளியேற்றப்பட்டாங்க. ஆனா அந்த ஷோ மூலமா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் உருவானாங்க. மேலும் பிக் பாஸுக்கு பிறகு ஜனனிக்கு படங்கள்ல நடிக்கும் வாய்ப்பு வந்து கொண்டிருக்கு. அதன்படி தளபதி விஜய் நடிப்புல வெளியான லியோ படத்துல முக்கிய கேரக்டர்ல நடிச்சு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தாங்க. சோசியல் மீடியால ஆக்டிவாக இருக்கும் ஜனனி தனது போட்டோஷூட் மற்றும் வீடியோக்களை ரெகுலரா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில இப்ப அவங்க தான் சோகமா இருக்கும் வீடியோ ஒன்ன ஷேர் பண்ணி ஐ அக்செப்டட் எவ்ரிதிங் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம், ஜானுமா உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு ஆறுதலா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. என் ஹஸ்பண்ட் கூட கிறிஸ்துமஸ் கொண்டாட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா தெரிவிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் சங்கீதா. பிரபல காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லியும் நடிகை சங்கீதாவும் ரொம்ப நாளா காதலிச்சுட்டு வந்த நிலையில போன வாரம் பெற்றோர்கள் சம்மதத்தோடு மைசூர்ல உள்ள கோயில்ல சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறமா ரெடின் கிங்ஸ்லி தனது காதல் மனைவியோடு இருக்கும் போட்டோஸை ஷேர் பண்ணி தங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. அதே போல சங்கீதாவும் தனது கணவருடன் இருக்கும் போட்டோஸை ரெகுலரா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டா கூட சங்கீதா தான் 2 தாலி கட்டிய போட்டோவை ஷேர் பண்ணி எனது மறக்க முடியாத நாள், நிறைய பிளெஸிங், சந்தோஷமான கண்ணீர் என அழகான போட்டோஸோடு துவங்கி இருக்குன்னு எமோஷனலா பதிவிட்டாங்க. இந்த நிலையில சங்கீதா திரும்பவும் தனது கணவருடன் இருக்கும் போட்டோவை ஷேர் பண்ணி என் ஆத்மா கூட கிறிஸ்துமஸ் கொண்டாட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹாப்பியா தெரிவிச்சிருக்காங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே சாமானிய நபரான விவசாயி ஒருவர் டைட்டில் வின்னர் ஆகியிருக்காரு. இதை பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு வராங்க. தெலுங்குல டெலிகாஸ்ட் ஆகி கொண்டிருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பிரபல நடிகர் நாகார்ஜுனா தொகுத்து வழங்கிட்டு வராரு. இந்த நிலையில தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சி இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. இதுல பல்லவி பிரசாந்த் மற்றும் அமர்தீப் என்ற கண்டஸ்டன்ட்டுக்கு தான் கடுமையான போட்டி இருந்துச்சு. கடைசியில அதிக ஓட் வாங்கி பல்லவி பிரசாந்த் டைட்டில் வின்னர் ஆகி இருக்காரு. இவருக்கு வெற்றி கோப்பை மற்றும் 35 லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, தெலுங்கானால விவசாயம் செய்து வருபவர் தான் இந்த பல்லவி பிரசாந்த். இவரு சொந்தமா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுல தாம் விவசாயம் செய்யும் வீடியோக்களை வெளியிட்டு வருவாரு. இவரு இந்த சீசன்ல வின் பண்ண மாட்டாருன்னு சொல்லி பலர் கிண்டல் பண்ணி மீம்ஸ் வெளியிட்டு வந்தாங்க. கடைசியில பல்லவி பிரசாந்த் பிக் பாஸ் டைட்டிலை தட்டி சென்றிருக்காரு. இதனை பொதுமக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு வராங்க. லண்டனுக்கு ட்ரிப் போன கேப்ரியலாக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. குழந்தை நட்சத்திரமா சினிமால அறிமுகமான நடிகை கேப்ரியலா கடந்த 2009ல டெலிகாஸ்ட் ஆன ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சி மூலம் ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனாங்க. பிறகு பிக் பாஸ் சீசன் 4ல கண்டஸ்டன்டா கலந்துகிட்டு இன்னும் மக்கள் மத்தியில ரீச் ஆனாங்க. அதுக்கப்புறமா வெள்ளித்திரையில ஒரு ரவுண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில திடீர்னு சீரியல்ல என்ட்ரி கொடுத்தாங்க. அதன்படி விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன ஈரமான ரோஜாவி சீரியல் பார்ட் 2ல ஹீரோயினா நடிச்சாங்க. அதுல காவியாவா நடிச்சிருந்த அவங்களுடைய கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா கேப்ரியலா லண்டனுக்கு ட்ரிப் போனாங்க. அங்க இருந்து ஸ்காட்லாந்துக்கு ட்ரெயின்ல போகும்போது அவங்களுடைய புது ஐபோன் 15 ப்ரோ மொபைலை மிஸ் பண்ணிருக்காங்க. 1.5 லட்சம் மதிப்புள்ள அந்த போன் தொலைந்ததால அப்செட் ஆன அவங்க அது குறித்து டிராவல் ஏஜென்சி, ரயில்வே ஸ்டேஷன் என பல இடங்கள்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் மொபைல் கிடைக்கவே இல்ல.
அதனால இந்தியாவுக்கு ஏமாற்றத்தோடு திரும்பி வந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. தங்களுடைய குழந்தையின் ஃபர்ஸ்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க சின்னத்திரை பிரபலங்கள் தீபக் மற்றும் அபிநவ்யா. கலர்ஸ் தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆன திருமணம் சீரியல் மூலம் சின்னத்திரையில நுழைந்தவர் நடிகர் தீபக். அதே போல சித்திரம் பேசுதடி, கண்மணி, பிரியமானவள், சிவா மனசுல சக்தி போன்ற சீரியல்கள்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க நடிகை அபிநயா. நியூஸ் ரீடரா தன்னுடைய கெரியரை தொடங்கி இவங்க அதுக்கப்புறமா சீரியல்கள்ல நடிச்சுட்டு வராங்க. இவங்களும் தீபக்கும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு வந்த நிலையில பிறகு பெற்றோர்கள் சம்மதத்தோடு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க மேரேஜ் சென்னையில நடந்துச்சு. மேரேஜுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து சீரியல்ல நடிச்சுட்டு வந்த அபிநவ்யா தான் கன்சீவான விஷயத்த சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பர்த்டே அன்னைக்கு தனக்கு குழந்தை பிறக்க போவதா ஓப்பனா அறிவிச்சு ரசிகர்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்தாங்க. அதையடுத்து அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு துருன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த தம்பதி தங்களுடைய குழந்தையின் ஃபர்ஸ்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ்க்காக ஜாலியா வெளிநாடு பறந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் ஹன்சிகா மோத்வானி. பிரபல நடிகை ஹன்சிகா தனது நீண்ட நாள் நண்பரான சோகல் கத்துரியா என்பவரை போன வருஷம் டிசம்பர் மாதம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய மேரேஜ் ஜெய்ப்பூர் பேலஸ்ல ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. மேரேஜுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து படங்கள்ல நடித்து வரும் ஹன்சிகா இந்த வருஷம் தனது தல தீபாவளியை செலிப்ரேட் பண்ணாங்க. மேலும் ரீசெண்டா இந்த ஜோடி தங்களுடைய ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணாங்க. சோசியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும் ஹன்சிகா ரெகுலரா தன்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில ரீசெண்டா தனது கணவர் மற்றும் ஃபேமிலியோடு கியூட்டா டான்ஸ் ஆடும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில இப்ப இவங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக வெளிநாடு போயிருக்காங்க. அது தொடர்பான வீடியோவை ஷேர் பண்ணி ஹாப்பி ஹாலிடேஸ்னு பதிவிட்டிருக்காங்க. ஹன்சிகாவின் இந்த வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. தனது மகனுடன் டான்ஸ் ஆடும் வீடியோ வெளியிட்டு நஸ்ரியாக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் மேக்னா ராஜ். நேரம் படத்தின் மூலம் தமிழ் சினிமால அறிமுகமான மலையாள நடிகை நஸ்ரியா அதுக்கப்புறமா ராஜாராணி படத்தின் மூலம் ஃபேமஸ் ஆனாங்க. அதைத் தொடர்ந்து தனுஷுடன் நையாண்டி, ஜெய்யுடன் திருமணம் எனும் நிக்கா போன்ற படங்கள்ல நடிச்சவங்க சினிமாவின் உச்சத்துல இருக்கும் போதே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது பெங்களூர் டேஸ் படத்துல நடிக்கும் போது ஃபகத் ஃபாசில காதலித்து வந்த இவங்க பிறகு பெற்றோர்கள் சம்மதத்தோடு கடந்த 2014ல அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில இன்னைக்கு நஸ்ரியா தனது 29வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு பிரபலங்கள் உள்ளிட்ட ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில நஸ்ரியாவின் க்ளோஸ் ஃப்ரெண்டான நடிகை மேக்னா ராஜ் தனது மகன் ராயனுடன் நஸ்ரியா டான்ஸ் ஆடும் வீடியோவை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே மை பேபி கேர்ள், ஃபைனலி ராயனும் டான்ஸ் ஆடுற வீடியோவை ஷேர் பண்ணிட்டு லவ் யூ நச்சுக்கான்னு பதிவிட்டு பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க என் லைஃப்ல இருக்கிறது நான் பிளஸ்ஸிங்கா ஃபீல் பண்றேன். ஹாப்பியஸ்ட் பர்த்டே மை அமேசிங் மம்மி அப்படின்னு காஜல் அகர்வால் தன்னுடைய அம்மாக்கு பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க. பிரபல நடிகை காஜல் அகர்வால் படங்கள்ல நடித்து கொண்டிருக்கும் போதே கௌதம் கிச்சுலு என்பவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து நடித்து வந்த அவங்க மேரேஜ் ஆன ஒரு வருஷத்திலேயே கன்சீவ் ஆனாங்க. அதையடுத்து போன வருஷம் ஏப்ரல் மாதம் காஜலுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ரீசெண்டா காஜல் புதுசா வீடு வாங்கி அதுல தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் குடியேறினாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பாவின் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண காஜல் அகர்வால் இன்னைக்கு தன்னுடைய அம்மாவின் பர்த்டேவை கொண்டாடி இருக்காங்க. அது தொடர்பா அவங்க தனது அம்மாவுடன் இருக்கும் போட்டோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி நீங்க என் லைஃப்ல இருக்கிறது நான் பிளஸ்ஸிங்கா ஃபீல் பண்றேன். ஹாப்பியஸ்ட் பர்த்டே மை அமேசிங் மம்மி, லவ் யூ சோ மச்னு பதிவிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு கியூட்டா விஷ் பண்ணிருக்காங்க. மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிக்பாஸ் சீசன் 7 போட்டியாளரான அன்னபாரதி வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கியிருக்கும் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ரீசெண்டா மிக்ஜாம் புயலால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற பல இடங்கள்ல அதிக கனமழை பெய்தது. இந்த மழையால குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்து லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சினிமா பிரபலங்கள் பலரும் நிவாரண உதவிகள் வழங்கினாங்க. அந்த வரிசையில இப்போ பட்டிமன்ற பேச்சாளரும் பிக்பாஸ் சீசன் 7ல வைல்டு கார்டு என்ட்ரியா வந்த அன்னபாரதியும் மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ல சென்று உணவுப் பொருட்களை வழங்கியிருக்காங்க. இது குறித்து பேசியிருந்த அவங்க மக்கள் எல்லாரும் நல்ல தண்ணி கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க, அவங்கள பார்க்க ரொம்ப பாவமா இருக்குன்னு வேதனையோடு தெரிவிச்சாங்க.